வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கால்சியம் and iron rich ராகி சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து எஸ்பெஷலி ஃபார் gluten allergy இருக்கவங்களுக்காக. அதுக்காக gluten allergy இருக்கவங்க மட்டும் சாப்பிடணும்னு இல்லை, யார் வேணா சாப்பிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ராகி சப்பாத்தி பண்ணுறதுக்கு 1 கப் ராகி மாவுக்கு 1 கப் தண்ணி, ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி எடுத்து அந்த 1 கப் தண்ணி எடுத்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்ச மாவை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறோம். ஸோ தட் அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் நீங்கள் பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்க போகிறேன். கையில் ஒட்டாமல் நமக்கு வரணும். இது நார்மல் வந்து நம்ம இடியாப்ப மாவெல்லாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சால் போதும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அடிச்சலாம் அந்த மாதிரிலாம் பிசைய வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சதும் நான் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ப்ளஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் விடுறோம். இந்த ஸ்டேஜில் சும்மா லைட்டாக விட்டால் போதும். இப்போ வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் பாருங்களேன், அந்த பதம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும் மாவு, அதே சமயம் ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நான் ஒரு துணியை வந்து நனைச்சி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுற மாவை, ஸோ தட் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ அதுலேருந்து ஒரே ஒரு உருண்டை எடுத்து நம்ம ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதே ராகி மாவை வந்து ட்ரை ராகி மாவை தொட்டு நம்ம வந்து தேய்க்க போகிறோம். தேய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அந்த கோதுமை மாவில் பண்ணுற சப்பாத்தி மாதிரியே உங்களுக்கு தேய்க்க வரும். பட் ரொம்ப ப்ரெஷர் போடாமல் வந்து லைட்டாக ப்ரெஷர் போட்டு தேய்ங்க, உங்களுக்கு சூப்பராக வரும் தேய்க்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லாவே தின்னாக தேய்க்க வருது. ஸோ இதை எடுத்து நம்ம வந்து கல் சூடானதும் நம்ம வந்து அதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கல் சூடாயிடுச்சு, நம்ம இதில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா புஷ்ஷுன்னு வரும், நார்மல் சப்பாத்தி மாதிரியே. 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி 2-3 வாட்டி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா வெந்துடும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ராகி சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து நார்மலாக சப்பாத்திக்கு சாப்பிட்ற எல்லா கிரேவிஸுமே நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் நம்ம வந்து 2 பக்கமும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டான்னா விட்டுருங்க, நெய் அப்ளை பண்ணலினாலும் சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து இன்றைக்கி நான் தக்காளி சட்னியோடு வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ராகி பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். நார்மல் சப்பாத்தியை விட பயங்கர சாஃப்டாக வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.